ஹலோ! வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்னைக்கு சேலம் மாசான கொல்லை பார்க்க நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். போயிட்டு தேர்முட்டி பூ மார்க்கெட் இறங்கிக்கிட்டோம். இறங்கிட்டு போனோடனே பார்த்தா பூவெல்லாம் அப்படியே அழகாக பார்த்து கட் அவுட்டெல்லாம் சுற்றி சுற்றி அடித்து வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்தாலும் நம்ம விநாயகரை பார்க்காம போகலாமா? நம்ம கணபதியை போய் பார்த்துட்டு அங்கே ஒரு சரணம் சாமியை கும்பிட்டு அப்படியே ஒரு பூஜையை போட்டு சாமியை கும்பிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிட்டே இருந்தால் மோர் ஊற்றுனாங்க. அடடா, வெயிலுக்கு குளு குளுன்னு வாங்கி குடிங்கக்கா அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்களும் அப்படியே ஆளுக்கு ஒரு டம்ளர் மோரை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்தாண்ட பார்த்தா என்னடா கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா இந்தாண்ட சாமி வந்துகிட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு தெரியல. அப்புறமேட்டு இந்தாண்ட போய் ஓரமாக நின்று பார்த்தோம். போலீஸ்காரங்க சார் மேம் எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் ஒரு பக்கமாக அந்த பக்கம் போங்க, இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்தாண்ட இந்தாண்ட எல்லா பக்கமும் நின்றுட்டு இருந்தோம். நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தா அப்படியே கண்ணே ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே அந்த கோழி ஆடு இதெல்லாம் இது பண்ணுறது எவ்வளோ கூட்டம் பாருங்க. இவ்வளோ நாள் எங்கடா போயிருந்தீங்க இவ்வளோ மக்களும் அப்படின்ற மாதிரி அந்த இடமே ஜே 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 ஜேன்னு கூட்டம் அப்படியே அலை மோதுது. அப்படியே அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம அதுதான் நுழைவு வாயில். அதுலேருந்து எல்லோரும் கொஞ்சம் போனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக முடிஞ்சிச்சு. இந்தாண்டியே உள்ளே போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கோம். நெடுக்க ரெண்டா பக்கமுமே கட் அவுட் ஓட்டியிருக்காங்க. எல்லாம் ஓட்டிகிட்டு பார்க்கவே அப்படியே உள்ளே போக 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 அன்னாச்சி பழம்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த முன்னாடி என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறம் இங்கே போய் பார்த்தா என்னடா ஏதோ சாமி பெருசாக தெரியுது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா அப்படியே அவதாரம் காளி அவதாரமாக போட்டிருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் கூட்டம் நெரிசல், உள்ளே நுழையவே முடியல. பயங்கரமான கூட்டம். எல்லாம் வேஷம் போட்டு வரவங்களுக்கு வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்கிறாங்க. யார் கேட்குறா? நான் சாமியை பார்க்குறேன், நீ சாமியை பார்க்குறேன்னு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இருக்கிறவங்க காவல் தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டுட்டு பாருங்கள், அவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே இந்தாண்ட உள்ளே போனோம். இந்தாண்ட சாமியெல்லாம் வேஷம் வந்துருந்துச்சு. அப்பா, அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ பேர் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பார்க்க பார்க்க கண்ணே பத்தாது. அத்தினாரீஸ்வரர்னா சும்மாவா? சிவனுக்காக சிவன் பார்வதி சக்தி. அந்த சக்தி இல்லையே சிவம் இல்லைங்கிற மாதிரி அங்கே உள்ள விக்கிரகத்தை வீடியோ ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம அங்கே எதுவும் பண்ணலை. அதனால் இந்தாண்ட பெரியாண்டச்சி படுத்திருக்கிற அவதாரத்தை இந்தாண்ட எல்லாம் விளக்கு, எலுமிச்சை பழம் எல்லாம் வேலுக்கு சூலாயுதத்துக்கு குத்திட்டு இருந்தாங்க. அதுதான் நாம் பார்த்துட்டு இருந்தோம். அங்கேயும் ஒரு எலுமிச்சை பழத்தை சுற்றிட்டு அப்படியே பூ வாங்கினோம் இல்லையா, அந்த பூவை நம்ம பெரியாண்டச்சிக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் மறிக்கொழுந்து கொடுத்தாங்க அந்த பூக்கடைக்காரங்க. அதையும் நம்ம அந்த அம்மாவுக்கு போட்டுட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுத்தோம். அவங்க எலுமிச்சை பழம் கேட்டோம். அந்த பக்கமாக வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்படியே பெரியாண்டச்சி பாருங்கள், பார்க்க பார்க்க அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு பாரு. அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பித்து அப்படியே சுற்றி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். பொன்னாடி பார்த்திங்கன்னா புத்து அப்படியே மொட்டைலாம் வச்சுருந்தாங்க. பாம்புக்கு பால் குடிக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க நாகமணிக்கு. அதுக்கப்புறம் இந்தாண்ட நம்ம கொடுத்த பூவும் மறிக்கொழுந்தும் வாங்கி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்தாண்ட வந்தால் பச்சாயி. எங்கள் அம்மா பேருங்க பச்சம்மா. என்னடா அந்த பேரில் கூட சாமி இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்த்தேன். ஏற்கனவே நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், ஆனால் பேரை பார்த்ததில்ல. அங்கே பார்த்துட்டு அப்படியே அந்த நாகமாங்கெல்லாம் சாமி கும்பிட்டு இந்தாண்ட காவல் தெய்வம் இருந்தார், அவருக்கும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே
இந்தாண்ட வந்து நம்ம காவல் தெய்வத்தை வந்து இந்தாண்ட அந்த காளி அவதாரம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அடடா முன்னையே தான் சீக்கிரமாக போயிட்டோமா, அப்புறம் வெளியும் அவதாரம்லாம் ஒவ்வொருத்தர் வேஷம் போட்டதெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்க்க பார்க்க அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. அவ்வளோ பயங்கரமாக பார்க்கவே போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இந்தாண்ட அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்தாண்ட ஒருத்தவங்க வந்தாங்க சாமி ஆடிட்டு. அப்பா நமக்கு இதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி பயம். அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே இந்தாண்ட போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே போயிட்டோம். எவ்வளோ நல்லா இருக்குங்க. எத்தனை இடம் இது, எவ்வளோ இது வந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்கா அது வந்து ஒரு மன திருப்தியாக இருக்குது. எப்பயுமே முன்னாடி மட்டும்தான் சாமி வச்சுருந்தாங்க, இந்தாண்டியும் வச்சுருந்தாங்க சிவன். சிவனை பார்த்தாலே நமக்கு நாமளே நமசிவாயம், நாமளே சிவன் பக்தர். அதனால் நமசிவாய, ஓம் நமசிவாய பாட்டு பாடி அப்படியே சாமியை கும்பிட்டு எல்லாம் கிளம்புங்க கிளம்புங்க, எல்லோரும் கூட்டம் சேராதீங்க அப்படின்னு போலீஸ்காரங்க எல்லாம் போயிட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாம் இந்தாண்டு அப்படியே வரிசையாக போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்குள்ள முன்னாடி பார்த்தா சாமி வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் வரிசையாக. அட நம்ம வரும்போதும் பார்த்தோம், இப்போ போகும்போதும் பார்க்குறோம் அப்படின்னு சின்ன பாப்பா அப்படியே அழகாக க்யூட்டாக வேஷம் போட்டு சாமி ஆடிட்டே போனாங்க. அவங்களையும் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போயிட்டுருந்தோம். நம்ம தான் காளி அவதாரம், எல்லா கைகளும் இருக்க மாதிரி வேஷம் போட்டு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க அப்படியே பார்த்துட்டு வரிசையாக முடிச்சுட்டு நம்ம அப்படியே இந்த இதில் இருந்து அப்படியே கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு தான் நம்ம இந்தாண்ட அப்படியே இந்தாண்டெல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. அடடா தாண்டி எல்லாம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் தாண்டி எல்லாம் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டு அப்படியே இந்தாண்டு நம்ம வந்துட்டு இருந்தாங்க. கமலாஸ்பத்திரி வழியில் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து தக்காளி சாதம் பிரசாதமாக கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கே வந்து வாசல்ல எல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டாங்க, வெயிலில் எல்லாம் நடந்து வருவாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் கூட வரவங்கெல்லாம் நடந்து அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஒருத்தவங்க கோழி குஞ்சு கொடுத்தாங்களா, அப்படியே அவங்க கடிச்சு தூக்கி போட்டாங்க. எனக்கு அப்படியே பயமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இந்தாண்ட வந்தோம். அந்த குட்டி பாப்பா அங்கே பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லாம் வெளியே ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம சாமியெல்லாம் பார்த்துக்கிட்டே இந்தாண்ட வந்தோம். இங்கே நம்ம சேலம் கமலா ஆஸ்பத்திரி இருக்கு இல்லைங்க, பட்டக்கோயில், அதிலேருந்து இந்தாண்ட வந்து வழியில் வந்து உள்ளே போகணும் ஒரு சாமியை பார்க்க. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு எப்படி வழி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் மாமனார் மாமியார் கூட வருவேன், என்னை கூட்டிகிட்டே போவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க, எந்த தடன்னு தெரியாது. அப்புறம் இங்கேயும் ஒரு தவளை மோர் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இந்தாண்ட வந்தால் இங்கேயும் ஒரு சுவாமி அவதாரம் வச்சுருந்தாங்க. போன வருஷம் இல்லை, ஆனால் இந்த வருஷம் முன்னாடியே வச்சுருக்காங்க. வச்சுட்டு இந்தாண்ட எல்லாம் உள்ளே நம்ம போனால் இங்கேயும் காவல் தெய்வம் முனியாண்டி எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே உள்ளே போயிட்டு அந்த அம்மாவை நம்ம பார்த்தோம். அவங்க தான் வருஷம் இங்கேருந்து சாமி ஆடிட்டு போவாங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்டு இந்தாண்டியும் சாமி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க சாமியை பாருங்கப்பா, விளையாண்டுச்சு அப்படியே அமர்ந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கு எதிர்ப்புற வந்து நந்தி வச்சுருக்காங்க. இங்கே நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அம்மனுக்கு எதிர்ப்புற நந்தி வச்சுருக்கிறத இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் உள்ளே எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து நம்ம கொடி கம்பத்தை பார்த்து இங்கேயும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே இருக்க பெரியாண்டச்சிக்கிட்ட போயிட்டோம். இங்கே இருக்க பெரியாண்டச்சிக்கு பூவை கொடுத்துட்டு அப்படியே சாமியை கூப்பிட்டுட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அப்படியே இந்தாண்ட வந்துட்டோம். இந்தாண்ட பார்த்தா அப்படியே பார்க்க இங்கே வந்து கிட்ட போக விடலை, பெரியாண்டச்சி கிட்டலாம் இடையவே நின்று பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே வந்து அர்த்திநாரீஸ்வரர், சிவன் பார்வதி அவதாரம் எப்பயுமே வருஷம் இருக்கும். நாங்கள் இந்த வருஷமும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு இந்தாண்ட படுத்து எந்திரிச்சிட்டு
அப்படியே மறுபடியும் ரிட்டன் வந்து எங்கள் நாத்தனார் பிள்ளைங்க துணி எடுக்கணுங்கிறதுக்காக அதே தடத்தில் வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து பார்த்தா சாமி அப்படியே தேரில் கட்டி இழுத்துக்கிட்டு 2 குழந்தைங்க உட்கார வச்சுட்டு வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தாங்க. அப்படியே 100 ரூபா நோட்டு மாலையோடு கட்டி பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நாங்கள் சாமியை கும்பிட்டு அந்த குட்டி பாப்பா எல்லாத்துக்கும் திருநீர் வச்சு விட்டாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் போயிட்டு திருநீரெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இந்தாண்ட வந்தால் இந்தாண்ட எல்லாம் அப்படியே மோளம் பசங்கள்லாம் மோளம் அடித்து டான்ஸ் ஆடிக்கிட்டே அப்படியே போனாங்க வரிசையாக. அதையும் நம்ம அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே போனோம். போயிட்டு நல்லா சிறப்பாக இருந்துச்சுங்க இந்த வருஷம். மசான கொல்லை ரொம்ப திருப்தியாக சாமியை கும்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப மன நிறைவோடு கிளம்பி வந்துட்டுருந்தோம். கடைசியில் செப்பல் போடாமல் போயிட்டேங்க. செப்பல் போடாமல் போயிட்டு பொடி வேறு சூடு, கால்லாம் சுட்டுருச்சு. இருந்தாலும் அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு இந்தாண்ட பாருங்கள் சாமியை கும்பிட்டு இந்தாண்ட வந்தால் எல்லாம் படுத்து எந்திரிச்சிட்டு இந்தாண்டி சாமியெல்லாம் தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் பார்த்துக்கிட்டே மறுபடியும் போயிட்டு வந்தோம் இல்லையா. எங்கள் மாமியார் மோர் வாங்கி இன்னொரு அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் இந்தாண்ட வந்துட்டோம். அம்மா இருமா இது ஒன்று மட்டும் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே இது ஒன்றையும் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இந்தாண்ட எல்லாம் படுத்திருந்தாங்கங்க. தாண்டி போனாங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்படியே சாமி ஆடிட்டு வர்றதை பார்க்கவே நமக்கே கண்ணெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. அப்புறம் இந்தாண்ட எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. முதல்ல எப்படியோ சாமியை கும்பிட்டு மன திருப்தியாக மன நிறைவோடு இருந்துச்சுங்க. என்ன லைட்டாக இடிச்சுக்கிட்டேன் காலில். அது ஒன்று தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. மற்றபடி துணி கடைக்கு வந்து சேர்ந்துட்டோம் சாமியை கும்பிட்டு. குபேரன் சில்கா இங்கே வந்து சுடிதாரு டாப்பு எல்லாமே செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு பிள்ளைக்கு துணி எடுக்கிறோம், எப்படிடா காசு பத்தும்னு நினச்சிட்டே போனோம். கடைசியில் வந்து 1000 ரூபாய்க்கு 2 செட்டு சுடிதார் எடுத்துக்கிட்டு நிம்மதியாக அந்த பாப்பா கிட்ட சொல்லிவிட்டு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டோம். ரொம்ப நல்லா பேசுனாங்க. மறுபடியும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வரேங்கன்னு சொல்லிட்டு குபேந்திர சில்க் பாய் அப்படின்ட்டு